இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்தால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை சுமார் 200 ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளதாக அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நாட்டை ஆட்சி செய்து வந்த உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்டார். ஆபரேஷன் ரோரிங் லயன் என பெயரிடப்பட்டுள்ள இந்த தாக்குதல் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் இணைந்து கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள், உளவுத்துறை அலுவலகங்கள், இராணுவ தளங்கள் மற்றும் விமான நிலையங்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை நடத்தின. இதற்கு ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் ஈரான் அருகே உள்ள ஹார்முஸ் நீரிணையில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்த தாக்குதலின் எதிரொலியாக ஈரானில் முழுமையாக மின்சாரம் நிறுத்தப்பட்டதுடன் இணையதளமும் முடக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் சுமார் 2100 கிலோமீட்டர் தொலைவில் இந்த போர் நடந்தாலும் இதன் தாக்கம் இந்திய மக்களின் பொருளாதாரத்தை பதம் பார்க்க தொடங்கியுள்ளது. உலக எண்ணெய் விநியோகத்திற்கான முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்தி ஈரான் போரால் மூடப்பட்டு இருப்பதால் கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக உயரும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. இந்தியா வாங்கும் கச்சா எண்ணெயில் 80% இந்த பகுதி வழியாக தான் வரும். ஹார்முஸ் ஜலசந்தி உலகின் முக்கியமான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி வழித்தடமாக அறியப்படுகிறது. தங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்பட்டால் ஹார்முஸ் ஜலசந்தி வழித்தடத்தை மூடிவிடுவோம் என ஈரான் நீண்ட காலமாகவே எச்சரிக்கை விடுத்து வந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் தற்போது மூடிவிட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் ஈரான் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் பெறப்படவில்லை. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்படும் பட்சத்தில் கச்சா எண்ணெய் விலை உடனடியாக அதிகரிக்கும். இந்தியாவின் 50 விழுக்காடு எண்ணெய் இறக்குமதி இந்த ஒரு குறுகிய கடல் வழியை சார்ந்ததாகவே உள்ளது. அதாவது இந்த போரால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டால் சவுதி அரேபியா, ஈராக் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வரும் கச்சா எண்ணெய் விநியோகம் முற்றிலும் நின்று இந்தியாவில் கடுமையான எரிசக்தி தட்டுப்பாட்டை உருவாக்கும். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தற்போது பேரில் ஒன்றுக்கு $73 தாண்டியுள்ள நிலையில் போர் தீவிரமடையும் பட்சத்தில் இது $110 முதல் $130 வரை உயர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது கச்சா எண்ணெய் விலை பிப்பாய்க்கு $1 உயர்ந்தால் இந்தியாவின் ஆண்டு எண்ணெய் இறக்குமதி செலவு சுமார் $1 மில்லியன் அதிகரிக்கும். இதனால் உள்நாட்டு எரிபொருள் விலை அதிகரிக்க வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் ஏற்கனவே எரிபொருள் விலை அதிகமாக உள்ள நிலையில் சர்வதேச சந்தையில் ஏற்படும் இந்த விலை ஏற்றம் பெட்ரோல் விலையை 150 முதல் 200 ரூபாய் வரை கொண்டு செல்ல வாய்ப்புள்ளதாக அஞ்சப்படுகிறது. எரிபொருள் விலை உயர்ந்தால் அதனுடன் சேர்ந்து காய்கறி முதல் அத்தியாவசிய பொருட்கள் வரை அனைத்தின் விலையும் உயர்ந்து பணவீக்கம் கட்டுக்கடங்காமல் போகும் என்ற கவலையும் எழுந்துள்ளதால் இதனை கட்டுப்படுத்த மத்திய அரசு இப்போதே மாற்று வழிகளை யோசிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது.